நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் முஸ்லிம்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள். இந்த தேசத்தில் மற்றவனுக்குள்ள வெறியை விட எங்களுக்குள்ள வெறி கூடுதலானது. இந்த தேசத்தில் உள்ள எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மற்றவர்களுக்குள்ள வெறியை விட எங்களுடைய வெறி கூடுதலானது. எங்களுக்குள்ள மொழி உணர்வை விட மற்றவர்களுக்குள்ள உணர்வை விட எங்களுக்குள்ள உணர்வு கூடுதலானது. இதுல நாங்க வேற எவனையும் உள்ள சேர விடுறதில்லை. எங்களுடைய பிற மொழி தாய்மொழி பேசுகின்ற பிற சகோதரர்களுக்கு ஒரு ஆபத்து என்றாலும் துடிக்கெடுகின்ற கரங்கள் முஸ்லிமுடைய கரமாகத்தான் இருக்கும். அதனால இது யாரையும் பிளவுபடுத்துற ஒன்று அல்ல. இந்தியாவை பொறுத்தமட்டில் முஸ்லிம்களின் நிலை உலக அரங்க பத்தியல்ல, இந்தியாவில் உள்ள தமிழ் முஸ்லிம்களின் நிலை அதுல கொஞ்சம் கூட மாற்ற முடியாது. நீ எல்லாம் உங்க ஒப்ப சொன்னாலும் கூட எங்க அப்பனுக்கு அதிகாரம் உங்க ஒப்பாரு சூப்பர். அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, இந்த நாட்டினோட ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, எவன் சொன்னாலும் இந்த 4 கருத்திலிருந்து எங்களுக்கு சிறிது அளவு கூட மாற்றமே கிடையாது. நாங்களும் திராவிடர்கள் தானே. இந்த பயக எங்களை சூத்திரன் சொன்னதுனால தானே ஒரு சமத்துவத்தையும் சகோதரத்தையும் கேட்டு போயிட்டோம். நாங்க என்ன அரபு நாட்டில இருந்து இம்போர்ட் ஆனமா? இல்லனே, நாங்கள் இறக்குமதி செய்த மார்க்கம் தானே இஸ்லாம். நாங்கள் என்றும் திராவிடர்கள் தான். அது எங்கள் ரத்தத்தில் ஊறிய ஒன்று. இஸ்லாமிய சமுதாய மக்களே, நம்மிடையே பிளவு சக்தியை உண்டு பண்ணுகின்ற எந்த சக்தியையும் இன்று நீங்கள் ஆதரித்தால் நாளை உங்களுக்கே அது ஆபத்தாகிவிடும். இது திருக்குர்ஆனின் மீது ஆணையிட்டு கூறிக்கொள்கிறேன்.